கடன் வழங்குவது செலவினம் அல்ல, கடன் திருப்பி வரக்கூடியது, அல்லது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றது, பேங்க சொல்லி. அப்போ பட்ஜெட்ல டெட் அப்படின்றது வேற சப்ஜெக்ட், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டிஃபரெண்ட். இதெல்லாம் தான் எங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் முனைவோர்கள் நலமாக்குவதற்கு, வளமாக்குவதற்கு, லாபம் சம்பாதிப்பதற்கு உண்டான மனநிலையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த பட்ஜெட் அதை கொடுக்க தவறிவிட்டது. எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவுல ஈட்டு. பட் இன்றைய காலகட்டத்துல அந்த முதலீடுகள் வருமானன்றதே கேள்விக்குறிதானே. ஏன்னா வேர்ல்டு இஸ் கிரஷிங். இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பாரிஸினுடைய விஷயம்னால அனைத்து உலகமே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு, வர்த்தக போர். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நீ டாக்ஸ் போட்டாங்க, நான் டாக்ஸ் போடுறேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு ஸ்திரமான நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை, அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளுடைய பட்ஜெட் இவ்வளவு படித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரொம்ப சிம்பிளா போயிருக்கலாம். கன்வென்ஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஒரு ரோடு போடுற துறையில ரோடு போட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. தண்ணீர், குடிநீர் வழங்கும் துறை, குடிநீருக்கு உண்டான திட்டங்களை வகுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, போன வருடம் நான் கொடுத்தது இந்த துறைக்கு 15,000 கோடி, இந்த முறை 17,000 கோடி கொடுக்கிறேன். அதுல புதிதாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இவை இவை, இந்த மாநிலத்திற்கு கொடுக்கிறோம், மாவட்டத்திற்கு கொடுக்கிறோம். இதோட நிறுத்திக்க வேண்டியது தானே.